இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர்ஷினி, நீ அந்த வீட்ல பிரின்சஸ் மாதிரி வாழ்ந்திருக்க. உன் மேல அவங்க எல்லாரும் அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நான் யாரோ ஒருத்தன். என்னை பத்தி எதுவுமே தெரியாம அவங்க எப்படிமா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிற? சேதும் ரொம்ப நல்ல பையன். நானும் அவனானு கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது. அவனும் உன்னை லவ் பண்றான்னு வேற சொல்ற. அவன் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு ஃபேமிலி யோசிப்பாங்கல்ல. இங்க பாரு வர்ஷினி, அவங்க என்னை பத்தி விசாரிக்கட்டும். நானும் அவங்ககிட்ட பேசுறேன். எல்லாரோட சம்மதமும் நமக்கு முக்கியம். இப்படி உன்னை இழுத்துட்டு ஓடி எந்த காலத்துலையும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இனி இப்படி ஒரு தப்பு பண்ணாத. நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்றவா. நம்மளோட காதல் எப்பவுமே மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது வர்ஷினி, புரிஞ்சுக்கோ. போலாவா? சிபி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். வாங்க. போங்கள ப்ளீஸ் சார். வாங்க. சாரி சிபி, வர்ஷினி சின்ன பொண்ணு. கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா. நானே அவளை திட்டி அனுப்பிச்சிடுறேன். அவ இனிமேல் இந்த மாதிரிலாம் இங்க வரமாட்டான். ப்ளீஸ், அவ தெரியாம பண்ண தப்புக்காக அவளை ரொம்ப திட்டிடாதீங்க. நீ என்ன ட்ரை பண்ற? நீ ரொம்ப நல்லவன் என்கிட்ட போர்ட்ரே பண்ண பாக்குறியா? சிபி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எனக்கு உன்ன மாதிரி அதிக பிரசங்கிகளை சுத்தமா பிடிக்காது. எனக்கும் உன்ன மாதிரி பணத்திமிரு பிடிச்சவங்கள சுத்தமா பிடிக்காது. ஆனா வர்ஷினி அந்த மாதிரி இல்ல. அவ ரொம்ப பியூர், ரொம்ப இன்னசென்ட். இப்ப கூட எனக்கு ஒன்ன பார்த்து எந்த பயமும் இல்லை. ஆனா எதுவா இருந்தாலும் என் மேல காமி. உனக்கு என்ன அடிக்கணும்னு தோணுதா? என்கிட்ட சண்டை பண்ணணுமா? என்கிட்ட என்ன வேணா பண்ணு. ஆனா வர்ஷினி எதுவும் பண்ணாத. ஏய், ஏன் தங்கச்சி கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? இட்ஸ் none of your business. சிபி, தமிழ், வா கிளம்பலாம். வர்ஷினி, அங்கதான் பார்வை. வா.